ஜனவரி 5ஆம் தேதியுடன் 27 மாவட்ட ஊரக உள்ளாட்சிகளுக்கான பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் இப்போதைக்கு தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் எப்போது நடக்கும், தேர்தலுக்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். நாட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்புக்கும் உள்ளாட்சி அமைப்புகள்தான் அஸ்திவாரமாக உள்ளன. மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்வதில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சட்டமன்றம், நாடாளுமன்றத்திற்கு எப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடைபெறுகிறதோ அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலமும் 5 ஆண்டுகளில் காலாவதியாகி தேர்தல் நடத்தப்பட வேண்டும். கடைசியாக 2011ஆம் ஆண்டு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது. அதன் பின் 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடந்திருக்க வேண்டும். அப்பொழுது அதற்கான அறிவிப்பும் வெளியானது. ஆனால் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை அடுத்து தேர்தல் கைவிடப்பட்டது. அதன் பின்னர் மாவட்டங்கள் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் தேர்தல் நடைபெறாமலேயே போனது. கடைசியாக 2019ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, தென்காசி மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற 27 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. விடுபட்ட 9 மாவட்டங்களில் 2021ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுடன் சேர்த்து ஊரக உள்ளாட்சி தேர்தலும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தப்பட்ட 27 மாவட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் வரும் ஜனவரி 5ஆம் தேதியுடன் காலாவதியாகிறது. உள்ளாட்சி அமைப்பின் பதவிக்காலம் விரைவில் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு குறித்து பதிலளித்த தமிழக அரசு, வார்டு வரையறை பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் தற்போதைக்கு தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லை என்று கூறியுள்ளது. புதிதாக நாகப்பட்டினத்தில் இருந்து மயிலாடுதுறை மாவட்டம் உதயமானதால் அங்கும் வார்டு வரையறை உள்ளிட்ட பணிகள் நிலுவையில் இருப்பதால் தற்போதைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்த வாய்ப்பு இல்லை என தெரிகிறது. மேலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்து தேர்தல் நடத்தும் போது செலவினங்களும் நேர விரயமும் அதிகரிக்கும் என்பது முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தல் விவகாரத்தில் திமுக 2016ஆம் ஆண்டு எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஒரு நிலைப்பாட்டையும், தற்போது ஆளும் கட்சியாக இருக்கும்போது வேறொரு நிலைப்பாட்டையும் எடுப்பதாக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் தெரிவித்துள்ளார். வரையறை முடியலன்னு சொல்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா 5 வருடம் அவங்களுக்கு கேப் இருக்கு. 2019 தேர்தல் நடக்குது, 2021 மேல திமுக ஆட்சிக்கு வருது. ஸோ இது வழக்கமான ப்ராசஸ் தான், ப்ரொசீஜர் தான். இதை நீங்க 1 வருஷத்துக்கு முன்னால ஜீவோ போட்டு இந்த ப்ரொசீஜரை நீங்க நடத்திருக்கலாம். இது என்னன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் அதை தள்ளி வைப்பதற்கான ஒரு முயற்சி தான். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் உள்ளாட்சி தேர்தலை நடத்த திமுக விரும்பாது என்றும், உட்கட்சி பூசல் உள்ளிட்ட காரணங்களால் சட்டமன்ற தேர்தல் பாதிக்கப்படும் என்பதை திமுக கருத்தில் கொள்ளும் என பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல், இந்த 27 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் மற்ற 9 மாவட்ட ஊரக மற்றும் மொத்த மாவட்டங்களுடைய நகர்ப்புற உள்ளாட்சிகளோடு சேர்த்து நடக்கும் என்பது நமக்கு தெரிய வர ஒரு விஷயமா இருக்கு. பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ஜனவரி 6ஆம் தேதி சட்டப்பேரவை கூட உள்ள நிலையில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்வதற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சுபாஷ்.